அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த 7-8 தேதிகளில் திங்கள் செவ்வாய்க்கிழமையில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் மனதில் வந்து போகும், மன சோர்வு வரும், மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனதில் உறுதியோடு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கணிசமான அளவுக்கு சரியாக இருக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை, 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும், 8 மணி முதல் அஷ்டமி தொடங்குது வியாழக்கிழமை நாள். அப்புறம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்குமே. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கிற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் ஓரளவுக்கு வெற்றி, உயர்வு அதிகரிக்கும். சிறு சிறு வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள்லாம் தள்ளி போகும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பொருளாதார சிக்கல் ஏற்படும், அதை சிக்கனமாக சமாளிப்பது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அன்று நவமி தொடங்குது. பிறகு 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம், அன்று விஜயதசமி. அப்புறம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம், அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் செழிக்கும், நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் 12 மணிக்கு மேலே அன்று சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கடினமாக உழைத்து நல்ல உயர்வான பலன் வரக்கூடிய நல்ல நாள். லாபம் கிடைக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் மேலோங்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மேச ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்களிலும் இறுதி கட்ட நாட்களையும் இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்குரிய முருகனுக்குரிய நாள், அன்றே சஷ்டி வருகிறது. அதனால் கந்த சஷ்டி கவசத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது. முருகன் கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதெல்லாம் சிறப்பான நாட்களாக அமையும். இந்த நாட்களில் திங்கள், செவ்வாய் 7, 8 போன்ற தேதிகளில் விருச்சிக ராசியில் செவ்வாயுடைய வீட்டிலேயே சந்திரன் வர்றது ரிஷபராசிக்கு 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பூமி யோகம் அதிகரிக்கும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், பிறகு 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடங்குது. அப்புறம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள்
காலையில் ஒரு 8:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது ஒரு ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக அமையுது. இந்த நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் உறுதியோடு சிறு சிறு பொருளாதார சிக்கல்கள், பணத்தட்டுப்பாடு வந்தாலும் அதை சமாளித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதி தேவை. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அன்று நவமி தொடங்குது. காலையில் 8 மணிக்கு மேலே 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. பிறகு 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. அப்புறம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். வாய்ப்புகள் கொஞ்சம் தவறி போகும், தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் போதும். எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் நிறைய உயர்வு உண்டு. உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சர்வ ஏகாதசி நாள். இதில் கும்பராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழிலில் நிறைய மாறுதல் நடக்கும், முன்னேற்றம் நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது, வியாபாரம் அற்புதமான முறையில் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று லாபத்தை நோக்கி செல்வது எல்லாம் அருமையான நாட்களாக, தொழில் முன்னேற்றத்துக்குரிய நாட்களாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதிக்கட்ட நாட்களான இந்த வாரத்தில் ஞாயிறு போன்ற நாட்களிலும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். செவ்வாய்க்கிழமை அங்காரகன், செவ்வாய்க்கிழமை நாளையே சஷ்டி வர்றது அந்த நாளில் ரொம்ப சிறப்பானது. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். பல விதமான பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை கடந்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், வாழ்வியல் சிறு சிறு தீர்வுகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் சரி செய்து நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடங்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசி 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். எதிர்காலத்தை நோக்கி கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி தொடங்குது. அந்த வெள்ளிக்கிழமை நாள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். கொஞ்சம் மன தடுமாற்றம் இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல், மனதை தெளிவாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. பொறுமை முக்கியம்.
பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதேசி நாள் அந்த அன்னைக்கு கும்பராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், நிதானம் தேவை. இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறக்கூடும். ஆகவே கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கை நழுவி போகலாம். அதை கண்டு குழப்பமடையாமல் விடாமுயற்சி, தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாகவும் பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்துக்குரிய நாட்களாக அமைகிறது. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி, கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. அங்காரகன் செவ்வாய்க்கிழமை. இந்த நாள்லேயே சஷ்டி திருநாள் வர்றது ரொம்ப நல்லது. 7, 8 திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன அழுத்தம், மன சோர்வு வரக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் மனக்கவலைகளும் மனக்குழப்பமும் ஏற்படாமல் மன திடத்தோடு மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் மிகுந்த கவனத்தோடு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது சிறப்பான நாட்களாக அமைந்துவிடும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு அஷ்டமி தொடங்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. கடகராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உடல் ஆரோக்கியம் பெருகும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் அன்று நவமி தொடருது. அந்த நாளில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அந்த நாட்களில் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வருகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கடகராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் மகிழ்ச்சியை கொடுப்பார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கடினமாக உழைத்து நல்லதொரு முன்னேற்றகரமான உயர்வை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சர்வ ஏகாதேசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மன சோர்வும் மனக்குழப்பமும் வரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதை கண்டெல்லாம் தடுமாறாமல், குழப்பமடையாமல், மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக, நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே கடகராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. அங்காரகன் செவ்வாய் கிழமையில் சஷ்டி வர்றது ரொம்ப நல்ல நாள். முருகனை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பான நாளாக அமையும். 7, 8 திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டிலே சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் நிதானமாக, கவனமாக சென்று வெற்றிகரமாக திரும்பி வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகளும், தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து விடாமுயற்சி வெற்றியை நோக்கி
கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அமையும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடங்குது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை, மன சோர்வை உண்டாக்குவார். ஆகவே மனக்கவலைகள் இல்லாத நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. எதை கண்டும் கவலைப்படாமல், மனதில் எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல், இயல்பாக எளிதாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நல்லதாக அமையும். மன சோர்வும் மன விரக்திக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி முதல் நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றி வாகையை சூடக்கூடிய நாள். பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே பிரச்சனைகளை சரி செய்து கடுமையாக உழைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை தருகிற நாட்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல நாளாக வருகிறது. அங்காரகன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருகிற திருநாளாக அமைவது சிறப்பு. 7, 8 திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முயற்சியும் வெற்றியும் வரக்கூடிய நல்ல நாளாக, சாதனை புரியக்கூடிய நாளாக அமைகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூமி யோகம் இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு கைகூடும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். சிறு சிறு தோல்விகள் கூட வரும். அதையெல்லாம் உடனடியாக சரி செய்து அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சியில் செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சிக்கனம் தேவை. கொஞ்சம் பண தட்டுப்பாடுகள் வரலாம். அதை சமாளித்து முன்னேறி செல்வது நல்லது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக, கவனமாக, சரியான நேரத்திற்கு சென்று திரும்பி வருவது நல்லது. பொறுமை தேவை. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே அன்று நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வருகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாட்களாக இருக்கும். மன சோர்வு, மன குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளை
விட்டொழித்து கவலையில்லாத நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய தேவையில்லாத சிந்தனைகளை சிந்தித்து மனதை சோர்வடைய வைக்காமல் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதேசி நாள். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், பலவிதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் போராடி பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த நாட்களில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கக்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். அங்காரகன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திருநாள் வர்றது ரொம்ப நல்லது. முருகனை வழிபாடு செய்து சிறப்பான நாட்களாக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. இறையருள் பெறவும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலை 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார். வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார். எடுத்த காரியங்கள் நல்ல பயனுள்ளதாக அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாமே மிக சரியாக நடக்கும். இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இல்லறஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் அமைதி தேவை. முன்கோபம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதம் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே வீட்டில் அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் 3ஆம் தேதி 9, 10, 11 புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் பெருமைக்குரிய நாளாக அமையும். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமையுது. 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜய தசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். அப்படி முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல், மனது தளராமல், அதை உரிய காரியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சால் போதும். விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக, சரியான நேரத்திற்கு கவனமாக சென்று வெற்றிகரமாக திரும்புவது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கணிசமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதேசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வும், மன அழுத்தம், மன விரக்தியை கொடுக்குற நாளாக இருக்கும். ஆகவே மனக்கவலைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது சிறப்பான நாட்களாக அமைந்துவிடும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்களில் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 7ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் அக்டோபர் மாதம், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அங்காரகன் அன்று சஷ்டி வர்றது ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த 7, 8 திங்கள் செவ்வாயில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, தன்னுடைய ஜென்ம ராசியிலேயே விருச்சிக ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு உண்டாகும்.
பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பூமி யோகம் இருக்கிறது. வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலையில் 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்கும். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். ஆகவே வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி, குடும்ப முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை, அமைதி தேவை. முன்கோபப்படாமல், வீண் வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பது நல்லது. 12ஆம் தேதி சனிக்கிழமை நாளுக்கு திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கடினமாக உழைத்து உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். முயற்சி திருவினையாக்கம். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் கவனமாக சென்று வருவது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். முயற்சிக்கு ஏற்றாற்போல், விடாமுயற்சிக்கு ஏற்றாற்போல் வெற்றி கிடைக்கும். ஆகவே சிறு சிறு தடைகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் தொடர் முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், மத்தியம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்துக்குரிய நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அங்காரகன், முருகனுடைய நாள். சஷ்டி, கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த 7, 8 திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. எது எது தேவையான செலவோ, முக்கியமான செலவோ அதை பட்டியலிட்டு திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. பண வருமானமும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். அதனால் வீண் செலவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அது அலைச்சல் இல்லாமல், வீண் அலைச்சல் இல்லாமல், ஏமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் முன்கூட்டியே செய்து வெற்றி பெறுவது நல்லது. பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில், ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது தெளிவாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நன்மைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன்
குடும்பத்தில் கொஞ்சம் அதிக பங்களிப்பும் கவனம் செலுத்தக்கூடிய நாள். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் நிறைய ஆலோசனைகள் நடக்கும். அப்போது கொஞ்சம் வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதி தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு, முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே அன்று சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக நன்மை வந்து சேரும். நல்ல நாள். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் நல்லதொரு நாட்களாக வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. அங்காரகன் செவ்வாய்க்கிழமை நாளே சஷ்டி வர்றது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு உண்டாகும். வாகன யோகம் இருக்கிறது. பூமி யோகம் இருக்கிறது. பெருமைக்குரிய நாள், நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடங்குது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். நிறைய செலவாகும். அது வீண் செலவாக ஆகாமல் செலவாயிருச்சே அப்படிங்கிற ஒரு டென்ஷன், படபடப்பு இல்லாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. பண தட்டுப்பாடு வரலாம். பிறகு வீண் அலைச்சல் வராமல், ஏமாற்றம் தராமல், எது முக்கியமான முயற்சியோ அதற்கு மட்டும் பட்டியலிட்டு திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையோடு பயணிப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொருள் சேதாரமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே கச்சிதமாக செய்து முடித்து அந்த நாட்களை இனிமையான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே அன்று நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வருகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஊதிய உயர்வும் பதவி உயர்வுக்கான முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதி கட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு பிறகு குடும்ப பாங்கான விஷயத்தில் அதிகமாக ஆலோசனை செய்கிறது, சிறு சிறு வேலைகளை எடுத்து செய்வது இருக்கும். அப்படி ஆலோசனை செய்கிற போது வாக்குவாதமாக மாறாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல், வீண் விவாதங்களை குறைத்து கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதி, மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் மற்றும் மதியம நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். அங்காரகன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருகிற திருநாள், நல்ல நாள். கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக அமையும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி திங்கள் செவ்வாயில் விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டிலே சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. தொழில் வளர்ச்சி அடைகிறது. தொழிலிருந்து நல்ல வருமானம்,
பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் சிறப்பான நாட்களாக இருக்கும். வீடு, நிலம், பூமி யோகம் இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள். 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசி 11ஆம் வீடு வருது. நல்ல லாபகரமான நாட்களாக அமைகிறது. இரட்டிப்பில் லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல புதிய யோசனை கிடைக்கும். அறிவார்ந்த புத்திசாலித்தனமான நாட்களாக அமைகிறது. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலை 8 மணிக்கு மேலே நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வருகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். ஆகவே செலவுகள் சுப செலவாக தேவையான முக்கியமான செலவுகளுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் முயற்சி செய்கிற போது தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அது ஏமாற்றத்தை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். ஆகவே நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல், பொருள் சேதம் இல்லாமல், நேரங்களை விரயமாக்காமல் அந்த நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 13ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தெளிவான சிந்தனை பிறக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் பெருகும். தொழில் வளம் சிறக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களில், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான இந்த வாரத்தில் ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்திற்கு உரிய நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். அங்காரகன் செவ்வாய்க்கிழமைக்குரிய நாளில் சஷ்டி வர்றது ரொம்ப நல்லது. முருகனை நினைத்து வழிபாடு செய்யலாம். பிறகு 7, 8 திங்கள் செவ்வாயில் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகும். அதை கண்டு பதட்டப்படாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால் கணிசமான வெற்றிகள் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அந்த நாட்களில் சிறப்பான நாட்களாகவே அமையும். பிறகு 9ஆம் தேதி புதன்கிழமை நாள், 10ஆம் தேதி வியாழக்கிழமை, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணி வரைக்கும். 10ஆம் தேதி காலையில் 8 மணி முதல் அஷ்டமி தொடருது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சிந்தனை மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற செய்தியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே தொழில் வளம், தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 8 மணிக்கு மேலே நவமி தொடருது. அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வருகிறது. 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம், விஜயதசமி. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் லாபமும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துளங்கும். மகிழ்ச்சி பொங்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குரு பார்வை இருக்கிறது. மனது மகிழ்ச்சியாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக அமையும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே சர்வ ஏகாதசி நாள். கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, தேவையான பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது.
நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல், பொருள் சேதம், நேரங்கள் விரயம், இது போன்ற விஷயங்களில் நிகழ்வுகள் வராமல் ஒரு அலைச்சல் ஏற்படும். அது முயற்சிங்கிற அடிப்படையில் எது உயர்வான வேலைகளுக்கு முயற்சி செய்கிறோமோ அதை திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், ஏமாற்றம் என்கின்ற சூழ்நிலை வரலாம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே மீன ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிம நாட்களில் 9, 10, 11, 12 புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றத்துக்குரிய நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.